ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிஃப்டி பேசிக்காக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 2008 நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்லேருந்து கோவிட் கிராஷ் வரைக்கும் நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்சைடில் கோவிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நடந்த ஆல் டைம் ஹையில் உள்ள டாப்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 2008 நடந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் கிராஷ், ஸோ அதை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்தால் ஹையை, அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன் சைட் ட்ரெண்ட் லைனில் நமக்கு இங்கே 3 பாயிண்ட் கிடைக்குது, அப் சைடில் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிவிட்டு நிஃப்டி இப்போ மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம மந்த்லி சார்ட்டில் இருக்கோம். ஸோ நான் இப்போ வீக்லிக்கு மாற்றுறேன். வீக்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஆர்எஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஸோ சார்ட்டை வந்து ஒரு சைட் வைஸாக நமக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொமெண்டம் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபாலிங் ஆஃப் மொமெண்டம் வந்து டவுன் சைடுங்கிறது தான் நம்மளோட லாங் டேர்ம் டார்கெட்டு. ஸோ லாங் டேர்மில் நம்ம மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வரப்போது வந்து நம்ம ஐடியா. பேசிக்காக இந்த மந்த்லி கேண்டில் வச்சு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நமக்கு 20,761 வரைக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதை ரீடேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோடய ஐடியா. திரும்பி இப்போ வீக்லிக்கு வந்துட்டேன். ஸோ வீக்லிலையுமே நம்மளுக்கு இதே தான் டார்கெட்டு. டெய்லிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். எஸ்டிடே மார்க்கெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து 22,525 கிட்டே போகும்போது ரிவர்சல் ஆகும்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து போணுச்சு. பட் வந்து எப்படி போணுச்சுன்னா உங்களுக்கு வந்து 520 வரைக்கும் தான் போணுச்சு, அதுக்கு மேலே போகல. ஸோ டாப்ஸில் வந்து நமக்கு 520 போடுச்சு. இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். ஓப்பனிங்கே வந்து என்னென்னா 520 தான் ஸ்டார்டிங். ஓப்பன் ஆனோடனே செல் ஆஃபு. ஸோ வந்து 9:15 இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 10 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11:30 வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 12:30 முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் செஷன் இவ்வளோ தான். இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் வந்து ட்ரேடிங் நடந்திருக்காது. இப்போ நான் வந்து 1 minute சார்ட்டில் வந்து ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட்டில் வந்து நான் இன்றைக்கி ஆக்சுவலி வந்து ஒரு 11:15 போல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ 11:30 தான் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பார்த்தீங்கன்னா போதும், இங்கே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு கேண்டில். ஸோ இங்கேருந்து சல்லு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. விழுந்துட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து அப்சைடு வந்துட்டு நான் வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரெக்கார்டிங் செஷன் இருந்துச்சுன்னா இது வந்து கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா இது சின்ன ஃப்ளாஷ்னாலும் வந்து டவுன் சைடு நம்மளுக்கு நிஃப்டி போயிருக்கோம். ஸோ அப்கமிங் மார்க்கெட்லையும் நம்ம என்னென்னா டவுன் சைடு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ மண்டே மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுன் சைடு இருக்கும்னு என்னோடய ஐடியா. நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் வச்சுருந்தோம், இதுக்கிட்ட வந்து நிஃப்டி வந்து டச் ஆகுது. ப்ளஸ் வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸில் வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுங்கிற செஷனை வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.